சார் நான் ஒரே நிமிஷம் ஒரு 2 மினிட்ஸ்ல மெயில் பண்ணிடுறேன் ஓகேவா? எப்பா எவ்வளோ நேரம் கொஞ்சம் சீக்கிரமா இன்னும் 2 மணி நேரத்துல நம்ம அங்கே போகணும் சீக்கிரம் பண்ணுங்க. சார் நீங்கள் ஏன் சார் இருக்கிறீங்க சொல்லி தான் நானே எடுத்துப்பல. எங்கே போயிருந்தீங்க? இதெல்லாம் நீங்க பண்ணணும். இல்லை சார் வீட்டில். சரி சீக்கிரம் பண்ணுங்க. அங்கே பாருங்க போய். டேய் தம்பி ஹலோமா தோமா நான் கிளம்பிட்டேமா. ஒரு 10 பொருள் எடுத்து வந்துடுறேன். சரி. டேய் தம்பி வண்டி எடு. ஓகேண்ணா. போயிட்டு கால் பண்ணுங்கடா. பொருளை பத்திரம் ஓகேவா? யா சார் இட்ஸ் அப் டு தெம். ஒரு 2 to 3 டேஸ்ல முடிச்சிடலாம். நான் ரெடி தான் வரேன். ஐயா இங்க வாங்கய்யா. ஐயோ வச்சுட்டு போயிட்டானே இப்போ வந்து. ஐயா பையலுக்கு ஃபோன் அடிச்சு வண்டி எடுத்து சொல்லுங்க. எதுக்குடா? பையலு டிவி வச்சுட்டு போயிட்டானுங்கய்யா. டேய் இதெல்லாம் ஒழுங்கா பார்க்க மாட்டீங்களா? காசு மட்டும் வாங்குறீங்கல்ல. முதல்ல கால் பண்ணி கிழிக்கிறேன். என்னாச்சு சார்? இல்லை சார் டிவி மறந்து வச்சுட்டு போயிட்டாரு கணேஷ். இன்னும் 2 மணி நேரத்துல ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும் கணேஷ். கால் பண்ணிட்டேன் சார் வண்டி வர சொல்லிடுறேன். என்னவோ பண்ணுங்க. இல்லை இல்லை சார் திட்டுவாங்க. ஐயோ டென்ஷன் ஆகுறாரு. ஹலோ கார்த்திக் கிளம்பிட்டியா? இல்லைம்மா இங்கே வெக்கேட் பண்ண சொல்ல டிவியை மறந்து விட்டு வந்துட்டாங்க. இப்போது வண்டியும் திரும்ப வரக்க முடியாது, என்னாலையும் போக முடியல. அதான் என்ன பண்ணுறதுன்னே தெரில. நீ இருக்கிற இடம் நீலங்கரை தானே? ஆமாம். நம்ம ராம் வீடு அங்கதான்டா இருக்கு. ராம் டேய் வேணாயா காசு வாங்க வருவீங்களே அப்போ பார்த்துக்கிறேன். கணேஷ் நான் ஒரு அட்ரஸ் அனுப்புகிறேன். ஓகே அங்கே கொண்டு போய் இந்த டிவியை கொடுத்துருங்க. சார் என் வீட்டில் வேணா வச்சுக்கலாமா சார்? கணேஷ் சொல்கிறத மட்டும் பண்ணுங்க கணேஷ். சரி சார். டேய் போய் டிவி எடுத்துவா. சே இந்த வீடா? டேய் இதான்டா வீடு. தூக்குனே பா எனக்கு டிவி. ராம் 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 எங்க? இதுல யாருமா ராமு? சார் நான் தான் சார் ராமு. கனி சாரி காஃபி போடு. அதெல்லாம் வேணாம். ஒரு முக்கியமான விஷயம், இந்த டிவியை பத்திரமா பார்த்துக்கணும் புரியுதா? நீங்க பார்க்குற கலைஞர் டிவி கிடையாது. இந்த டிவி 1.5 லட்சம் ரூபாய் எல்இடி டிவி. 1.5 லட்சம் ரூபாய்க்கு எத்தனை பூஜ்யம் கூட உங்களுக்கு தெரியாது. ஐயோ சார் நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் சார். கார்த்திக் சொல்லியிருந்தான் என்கிட்ட. நம்ம ஃப்ரெண்ட் தான் கார்த்திக். சார் அவை வேலை என் முன்னாடி சொல்லாது புரியுதா? ஏய் தொடாத. வந்துட்டேன் சார். தம்பி கூட தான் பேசிட்டு இருக்கேன். இதோ சார் இதோ கொடுக்குறேன். ஹலோ மச்சான் இங்க கொஞ்சம் வேலையா தான் வரல. நான் இந்த வீக்ல வரேன்னா. சரி மச்சான் நான் பார்த்துக்கிறேன். சார் வந்துடுறேன் சார். ஓகே சார் நான் வந்துடுறேன் சார். சரி நான் வரேன். சரி சார். ஏய் வேணா வேணா. அக்கா சூப்பரா இருக்குல்ல? ஏய் சொல்றது கேள்றி. 1.5 லட்சம் ரூபாய் டிவிடி. ஏதாச்சும் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுடி. ஏங்க இருங்க, குழந்தை ஆசைப்படுறான்ல. பாத்து பாத்து வெல்ல. வந்துச்சா? டேய் வந்துச்சாடா? வரல. வரலங்க. அக்கா வந்துச்சு. சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்க வந்துச்சா? வாங்க வாங்க.
கேவலமா நாறுது. டே குண்டா, இங்க வாடா. சொல்லுக்கா. நீ பார்த்த வேலை தானே இது? இல்லக்கா. பொய் சொல்லாத. பிச்சிருவேன் மூத்திர குண்டி. வாடா இங்க. வரமாட்டேன். கிட்ட வந்துடுன்ட்டேன். வரமாட்டேன். வரமாட்டல? வரமாட்டேன். வரமாட்டல? ஏம்மா. ஐயோ, போச்சு போச்சு. வெரி சாரி மாமா. ஐயோ ஐயோ எல்லாம் போச்சே. இந்த வீட்ல இருக்கிற எல்லா பொருளையும் வித்தா கூட 30,000 வராதடி. இல்ல நான் 1.5 லட்சம் ரூபாய் எங்கடி போவேன்? ஐயோ ஐயோ. ஏங்க இப்போ என்னங்க பண்றது? நொன்னங்க பண்றது. இதெல்லாம் சீரியல் பார்க்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்ப டிவி உடைஞ்சிச்சு. குழம்பு கரண்டி போட்டனா கீழே விடாத. எனக்கு ஒன்று வந்திருக்க பேரு. ஐயோ கார்த்திடி. பேசுங்க பேசுங்க பேசுங்க. ஹலோ. டேய் மச்சான், நாளைக்கு காலைல 10 மணிக்கு வந்துடும்டா. எங்கேயும் போயிடாதனே. சரிடா. சரிடா. இல்ல ஷாக் அடி. நாளைக்கு காலைலாம் வந்துருவானா? டிவின்னு கேட்டா நான் எங்கடி போறது? அது இல்லாம அவன் என் ஃப்ரெண்டு. என்ன நினைப்பான்னு? ஒரு டிவி கூட ஒழுங்கா பார்த்து முன்னாடி கேட்க மாட்டான். ஏங்க பேசாம காத்திட்ட சொல்லிடுங்களேன். உங்க ஃப்ரெண்டு தானே? டிவி உடச்சுன்னு போய் சொல்லுவனா? காசு எப்படி ரெடி பண்ணுவேன்? இந்தாங்க மாமா. இதை வச்சு ஏதாவது பண்ணுங்கங்க.